விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அரசு எடுத்து வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக சேலம் மாவட்டத்திலிருந்து தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு வீரர்கள் அதிக அளவில் உருவாகி வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. விசையுறு பந்தினை போலே உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்கிறார் மகாகவி பாரதி. சொன்னபடி உடலும் விரும்பியபடி உள்ளமும் செயல்பட அடிப்படையானது விளையாட்டுதான். ஜாதி மத இன பேதமின்றியும் உயரமின்மை ஆண் பெண் என எந்தவித தடையும் இல்லாமல் விளையாட வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே விளையாட்டிற்கு சிறந்த உந்துதலாக அமைகிறது. ஒலிம்பிக் போன்ற போட்டிகளுக்கு நாட்டின் முதுகெலும்பாக திகழும் கிராமங்களிலிருந்து வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு கேலோ இந்தியா மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளை அரசு நடத்தி வருகிறது. தடகள பிரிவில் தொடர்ந்து நடத்தப்படும் இதுபோன்ற போட்டிகள் மூலம் கிராமங்கள் மற்றும் வளர்ந்து வரும் நகரங்களிலிருந்து வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கும் வாய்ப்பு தொடர்ந்து கிடைத்து வருவதாக கூறுகிறார் பயிற்சியாளர் இளம்பருதி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியன் கேம்ஸில் வந்துட்டு ஒரு 550 பண்ணால் தான் மென்னில் வந்துட்டு மெடல் எடுக்க முடியும். உமனில் பார்த்தீங்கன்னா ஒரு 440 to 450 பண்ணால் தான் மெடல் எடுக்க முடியும். ஸோ அதை தான் வந்து இலக்காக நிர்ணயிச்சிருக்கிறோம். ஸோ கேர்ள்ஸ் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா 450யும் மென்ஸ் பார்த்தா 550யும் இலக்காக வச்சுருக்கோம். வந்துட்டு அது கட்டாயமாக வந்துட்டு பண்ணணும்னு கான்ஃபிடென்ட் இருக்குது, பண்ணிகிட்ருக்காங்க சார். இப்போ வந்துட்டு சேலத்தைச் சேர்ந்த வீரர் மற்றும் வீராங்கனைகள் தடகள போட்டிகளில் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து பதக்கங்களை குவித்து சாதனை படைத்து வருகின்றனர். சேலத்தைச் சேர்ந்த பவித்ரா வெங்கடேசன் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கமும், கல்லூரி மாணவி கோபிகா தேசிய அளவிலான போட்டியில் தங்கப்பதக்கத்தையும் வென்றுள்ளனர். இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற தேசிய அளவிலான தடகள போட்டியில் போல்வால்ட் பிரிவில் பள்ளி மாணவிகள் கன்ஷிகா மற்றும் மாணவர் சஞ்சய்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இதேபோன்று மகாலட்சுமி, காருண்யா தேவி, தர்ஷினி ஆகியோரும், ரோஹித், கிருத்திக் வாசன், சுதர்சன் ஆகியோரும் 2 தங்கம் உள்ளிட்ட 8 பதக்கங்களை வென்றுள்ளனர். மொத்தமுள்ள 12 பதக்கங்களில் 8 பதக்கங்களை சேலத்தைச் சேர்ந்த வீரர் மற்றும் வீராங்கனைகளே வென்று சாதனை படைத்துள்ளனர். இப்போ ஒரு 4-10 மீட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். மேபி டு த நெக்ஸ்ட் லெவல் பெரிய போல்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு 5 மீட்டர் அந்த மாதிரி அப்ரோச் பண்ண நாங்கள் எய்ம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் வந்துட்டு மோடியால் கொண்டு வர்றது. இது வந்துட்டு ஃபுட்டுலேருந்து கிட்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி மீட் நடத்துறதுனால எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் எந்த செலவும் இல்லாமல் மீட்டுக்கு வந்து கரெக்டாக போயிட்டு வரதுக்கும், அவங்க எல்லாமே எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கும், அப்புறம் மெடல் பண்ணால் அவங்க அமௌண்ட் கொடுக்குறது, இதெல்லாமே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இது இருக்குது. விளையாட்டில் ஜெயிப்பது போல வாழ்க்கையிலும் ஜெயிப்பதற்கு அரசு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி வருகிறது. ஆரோக்கியமான வாழ்க்கையை அள்ளித்தரும் விளையாட்டுகள் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தைரியத்தையும் தருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. தடகள போட்டிகளின் தலைநகரமாக சேலம் மாறி வருகிறது என்பதற்கு இந்த மாணவ மாணவியர் குவித்து வரும் பதக்கங்களே சாட்சியாக திகழ்கிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.